அன்னைக்கு ஒரு நாள் வெளில போலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா திடீர்னு என்னோட தம்பி வந்து கையில ஒரு பெரிய மேப்பை வச்சுக்கிட்டு பாருங்க ப்ரோ உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றான். ஆமாண்டா பெருசா இருக்கு, அதுக்கு என்னடா எப்போ அப்படின்னா எவ்வளவு நாள் தான் அண்ணா நகர் அசோக் நகரே சுத்த போறீங்க, உலகத்தை சுத்தி பார்க்காத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்றான். ஆமாண்டா நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா எந்த ஊருக்கு போறதும் ஒண்ணுமே புரியல அப்படின்னா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஐடியாவோட தான் நான் வந்திருக்கேன். கையில பாத்தீங்களா 3 அம்பு வச்சிருக்கேன், இதை எடுத்து விடுவோம், அது எங்க போய் விழுதோ அந்த நாட்டுக்கு போலாம் அப்படின்றான். சரியான ஐடியா, ஃபர்ஸ்ட் அம்பை நீயே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டே கொடுத்துட்டேன். அவனும் பக்காவா எய்ம் பண்ணி அம்பை எடுத்து விட்டான் பாருங்க, அது நேரா போய் தாய்லாந்துல சுரிய நிக்குது. ஐ ஜாலி தாய்லாந்துக்கு போறோம் அப்படின்றான். என்னது மறுபடியும் தாய்லாண்டா? டேய் நீ எதுக்கு தாய்லாந்து எய்ம் பண்ண எனக்கு தெரியும், அதெல்லாம் கிடையாது, அம்ப கூட இந்த வாட்டி அண்ணன் விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்ப வாங்கி கண்ணை மூடிட்டு எடுத்து விட்டான் பாருங்க, அது நேரா போயிட்டு மலேசியால சொருவுச்சு. டேய் மலேசியா வந்திருக்குடா, மலேசியா செமையான ஊரு, நம்ம தமிழ் மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, மலேசியா பக்கவான ஐடியாவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு நேரா சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். நம்ம கரெக்டா போன நேரத்துல மலேசியா ஃபிளைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருந்துச்சு. நேரா அந்த ஃபிளைட் உள்ள ஏறி அடம் பிடிக்கிறதுக்குள்ளே ஃபிளைட் எடுத்துட்டாங்க. கரெக்டா 4 மணி நேரம் தான், நேரா போய் மலேசியால இறக்கி விட்டாங்க. மலேசியால என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.